அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நாம் செய்யக்கூடிய சிறந்த அமல்களில் ஒன்றான தர்மத்தை பற்றி ஒரு சில குறிப்புகளை இப்போது தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் பரிசுத்தமானதைத் தவிர வேறு எதையும் ஏற்றுக்கொள்வதில்லை. யார் முறையான சம்பாத்தியத்தில் ஒரு பேரீச்சம்பழத்தின் மதிப்புக்கு தர்மம் செய்தாரோ அதை நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு பிறகு நீங்கள் உங்களின் குதிரை குட்டியை வளர்ப்பது போன்று அதன் நன்மையை மலை போல் உயரும் அளவுக்கு வளர்த்து விடுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தேவை போக எஞ்சியதை தர்மம் செய்வதே சிறந்ததாகும். மேலும் முதலில் உமது வீட்டாரிடமிருந்து தர்மம் செய்ய ஆரம்பிப்பீராக என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஃமின்களே, கொடுக்கல் வாங்கலும் நட்புறவும் பரிந்துரையும் எந்த நாளில் பயனில்லையோ அந்த இறுதி தீர்ப்பு நாள் வருவதற்கு முன் நாம் உங்களுக்கு அளித்ததிலிருந்து நல்வழிகளில் செலவு செய்யுங்கள் என்று உலக பொதுமறையாம் திருக்குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே நம்மால் இயன்ற அளவிற்கு அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கும் செல்வங்களில் இருந்து தர்மம் செய்து மறுமை வாழ்வை நலவானதாக மாற்றிக்கொள்வோம்.